இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமாக காடை 65 எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 காடை முழுசாக வாங்கிங்க, உள்ளே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. காடையில் கொஞ்சம் ஸ்மெல் வரும் அப்படின்றதுனால கொஞ்சம் காடையில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. உள்ள பகுதியை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம முழு காடையை அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மீதி தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நார்மலாக அதை நீங்கள் சிக்கன்லையும் இதே மாதிரியே பண்ணலாம். ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப நேரம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இப்போது அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல மேரினேட் பண்ணி வைக்க இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதோட மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு. நம்ம அலசும் போதே நல்ல மஞ்சத்தூள் போட்டிருப்போம், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதோட உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. சிகப்பு மிளகாய் பவுடர் உங்கள் கார தேவைக்கு அதில் சேர்த்துக்கணும். அப்புறம் ஜீரக பவுடர், சோம்புத்தூள், தனியா பவுடர், இது எல்லாமே நம்ம தனித்தனியாக சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நல்ல உள்ளே ருசியும் கொடுக்கும். அது நல்ல மசாலாலாம் ஊறி ரொம்ப ருசி கொடுக்கும். இதெல்லாமே காக்கா சிட்டிக்கை சேர்த்துங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், எலுமிச்சை பழம் பாதி அளவு, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எலுமிச்சை பழம் கார்ன்ஃப்ளவரும் நம்ம அரிசி மாவும் சேர்க்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னீங்கன்னா ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துங்க. அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா காஷ்மீரி ரெட் சில்லி போடும்போது நமக்கு நல்லாவே கலர் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து காடையில் நல்லா பெரட்டி வச்சுடுங்க. நல்ல உள்பகுதி எல்லா பகுதியிலையுமே நல்லா பெரட்டி வச்சுட்டு நல்ல மசாலா எல்லா இடத்துலையுமே ஏறணும். காயல் சமையல் பகுதியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய நிறை குறைகளை எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க. மசாலாவை ஃபுல்லாக விரவி ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் அப்படியே ஊற வச்சுடுங்க. ஊறினா தான் ரொம்ப ருசி கொடுக்கும். அதனால் ரொம்ப நேரம் ஊறணுன்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா காடையை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு சாஃப்டானது. மசாலா ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும். ஸோ இதை நம்ம 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் ஊற வச்சிடறோம். ஊற வச்சதுக்கு அப்புறம் இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். காடை 65 இந்த மாதிரி முழுசாக நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு வித்தியாசமான சுவையில் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா எண்ணெயை கடாயில் காய வைங்க. காஞ்சதுக்கப்புறம் அப்படி நம்ம முழுசாக காடையை அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதே காடையை அப்படி நீங்கள் தந்தூரி மாதிரி பண்ணணும், அவனில் வைக்கணும் அப்படின்னீங்கன்னா காடையோட நம்ம மேரினேட் பண்ணி வைக்கும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவனில் எடுத்து வைக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, தாராளமாக எண்ணெய் விடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாகவே ஃப்ரை ஆகும், ஈவனாக குக் ஆகிட்டுருக்கும். ஸோ நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக திருப்பி விடுங்க. 4 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சுவையான காடை 65 ரெடி ஆகிடும். முதல்ல டீப் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க. அதுக்கப்புறம் காடையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஈவனாக 4 பக்கமும் குக் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது ரொம்ப கருகிடும், உள்ளே குக் ஆகாமல் இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் குக் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ காடை 65யும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஹோட்டலில் போய் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, வீட்டிலையே ரொம்ப அருமையாக ஹைஜீனிக்காக நம்மளும் செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.